இருக்கு. நாம் நம்ம ஊரை விட்டு டெல்லி வந்து 4 மாதம் ஆச்சு. நீ சதாசர்வ காலமும் நாய் பூனைக்குட்டி இதெல்லாம் நினச்சி அழுதுகிட்டே இருக்க. ஏன்? குழந்தை இல்லாத எனக்கு அதுங்க தானுங்க குழந்தை. ஒன்னொன்னுத்துக்கும் ஆசை ஆசையா பேரு வச்சு பால் ஊட்டி தாளாட்டி வளர்த்தங்க. இல்லைன்னு இப்போ யார் சொன்னது? பேசாம அதுங்களையும் டெல்லிக்கே கூட்டு வந்திருக்கலாம். உங்க தங்கச்சி அவ புருஷன் இறந்த துக்கத்தை அன்னைக்கு அவ பொண்ணுங்கள்ட்ட கேட்டேன், நாய் பூனையெல்லாம் கூட்டிட்டு வரேன்னு. அதுங்களுக்கு நாயினா அலர்ஜியா கூடாதுன்னு சொல்லிட்டாளுங்க. அதனாலதான் ப்ளூ கிராஸ்ல விட்டுட்டு வந்துட்டேன். ஆனா அந்த கோப்பு அந்த பாகியரதி வீட்டுக்கு போயிடுச்சு. ஏங்க, அந்த பாகியரதிக்கு பேசுறேன், கொஞ்சம் போன் போட்டு கொடுங்களேன். ஆமா, நானும் சதாசிவன்ட்ட பேசி ரொம்ப நாள் ஆச்சு. இந்த ஃபோன் பண்ணுறேன். ஹலோ சதாசிவம். ஹலோ ராமநாராயணன், எப்படி இருக்கீங்க? சுமாராக தாண்டா இருக்கேன். சென்னையில் இருந்த உற்சாகம் இங்கே இல்லை. அங்க ஒரு நாய் பூனை வாங்கி வளருங்க, அப்புறம் சென்னை வாழ்க்கை அங்கேயே வந்துடும். என் தங்கச்சி பசங்களுக்கு நாயினாலே அலர்ஜி. அப்படியா? சரி, உங்க மிஸ்ஸஸ் எப்படி இருக்காங்க? அவளோட நிலைமை தாண்டா ரொம்ப பரிதாபமாக இருக்கு. கவலைப்படாதீங்க, எல்லாம் நல்லபடியா ஆயிடும். அப்புறம் என் மிஸ்ஸஸ் அவங்ககிட்ட பேசணுமா, கொஞ்சம் போனை கொடுங்களேன் அவங்ககிட்ட. இதா கொடுக்குறேன். கொடுங்க. இந்தா பேசு. அக்கா. ஹலோ ருக்கு, எப்படி இருக்க? ரொம்ப மோசமாதாங்க இருக்கேன், உடல் ரீதியாவும் மனசு ரீதியாவும். கவலைப்படாத, பேசாம 2 பிள்ளைங்களையும் கூட்டிட்டு வா. சென்னைக்கு வந்ததுக்கு அப்புறம் நாய் பூனையெல்லாம் வாங்கிக்கலாம். அது நடக்காதுக்கா, இந்த பிள்ளைங்களுக்கு அது பிடிக்காது. கோப்பு எப்படிக்கா இருக்கா? அந்த கதையை ஏன் கேக்குற? கோபுவை மறுபடியும் ப்ளூ கிராஸ்லயே கொண்டு போய் விட்டுட்டோம். என் பெரிய மருமக அமக்களம் பண்ணிட்டாடி. ஒண்ணு இந்த நாய் இருக்கணும் இல்ல நான் இருக்கணும்னு சொல்லிட்டாடி. ஐயோ, கோப்பு நம்மள விட்டு போயிடுச்சா? அது ரொம்ப ஏக்கமாயிடுமேக்கா. இவருதான் அடிக்கடி போய் பார்த்துட்டு பால் பிஸ்கெட்லாம் வாங்கி கொடுத்துட்டு வர்றாரு. அது ஒன்னாவது உங்க பாதுகாப்புல இருக்கும்னு நினைச்சேன். கோப்பு, ராமு, மீனு. ருக்கு, இன்னொரு சந்தோஷமான விஷயம்டி. என்ன விஷயம்க்கா? நம்ம கோண்டுவுக்கு கல்யாணம் நிச்சயமாயிருக்கு. அடுத்த மாசம் 5ஆம் தேதி கல்யாணம். எங்க வீட்டு வாசல்லையே பெரிய பந்தல் போட்டு. அப்படியா? நீ வருவல்ல? அந்த பையனை நான் அப்படி திட்டி இருக்கனே. எனக்கு எல்லா மனுஷங்க மேலயும் வெறுப்பு தான்க்கா. எல்லா மனுஷங்களும் கபடு, கள்ளத்தனம், குறுக்கு புத்தி இருக்கிறவங்க. மிருகங்கள் மட்டும்தான் உண்மையான அன்பு வச்சிருக்கும்னு நினைச்சு அந்த நல்ல பையனை வாய்க்கு வந்தபடி எல்லாம் திட்டனக்கா. அதெல்லாம் விடு, பையன் நல்ல பையன். பத்திரிக்கை அனுப்புவான், நேர்ல வந்து ஆசீர்வாதம் பண்ணு. என்ன வருவல்ல? இது நடக்கக்கூடிய விஷயமா? எங்க ஆசீர்வாதத்தை அவன்கிட்ட சொல்லிருங்கக்கா. அப்புறம் இன்னொரு ஆச்சரியமான விஷயம்டி. கோண்டுவுக்கு நானும் இவரும் தான் தாரவாத்து கொடுக்குறோம். என்ன சொல்றக்கா? அது நடக்கிற காரியமா? அவங்க ஒத்துக்குவாங்களா? அவங்க அம்மா தான் சொன்னதே. அதுக்கு ஐயரும் சரின்னு சொல்லிட்டாரு. ஓ, ஒரு விதத்துல அதுவும் சரிதான். இன்னொரு சந்தோஷமான விஷயம், அடுத்த மாசம் அதே தேதியில எனக்கும் இவருக்கும் கல்யாணம். அப்ப இவ்வளவு நாளா லிவிங் டுகெதரா? ரொம்ப மாடன் தான்க்கா. இல்லடி இருக்கு, 70ஆம் வயசு கல்யாணம். அவருக்கு இந்த வருஷத்தோட 70 வயசு முடியுது. அதுக்கு வந்துரு என்ன? எனக்கு முடியுமான்னு தெரியல. நீங்க சொல்ற விஷயத்த பார்த்தா இப்பவே சென்னையில வந்து குதிச்சிடணும் போல இருக்கு. அப்புறம் உன் மருமக 2 பேருக்கும் ஏதாவது விசேஷம் உண்டாக்கா? அந்த கதையை ஏன் கேக்குற? என் தங்க கம்பிங்கெல்லாம் பித்தளை கம்பியா ஆயிடுச்சுங்க. மருமகளுங்க வந்ததும் தனித்தனியா பிச்சுட்டு போயிடுச்சுங்க. என் கதையை எடுத்து சொல்லு. குழந்தை இல்லாத வாழ்க்கை எவ்வளவு குறையுள்ள வாழ்க்கைன்னு சொல்லு. அவங்க கூட முகம் பார்த்து பேசியே ரொம்ப நாள் ஆச்சுடி. சரி, நீ அடிக்கடி ஃபோன் பண்ணு, உடம்பு பார்த்துக்க. அக்கா, அந்த பையன் கோண்டுவுக்கு என்னோட ஆசீர்வாதத்தை சொல்லிருக்கா. அப்புறம் உங்க 2 பேருக்கும் எங்களோட நமஸ்காரம். வாழ்த்த வயதில்லை, வணங்குகிறேன். டெல்லிக்கு போய் நீ தமிழை மறக்கல. வாழ்க உன் தமிழ். நான் எதையுமே மறக்கலக்கா. இருக்கும்போது எப்பவுமே அதோட அருமை தெரியறது இல்லக்கா. கடைசியில பஞ்சு டைலாக் வேற. கடைசியா ஒண்ணு சொல்றேன்க்கா, எது மேலயும் பற்று அதிகமா வைக்க கூடாதுக்கா. ஏன்னா இந்த உலகத்துல எதுவுமே நிலை இல்லாதது. சரிதான், உன்னை பஞ்சு டைலாக் ருக்குன்னு கூப்பிடுறேன். டெல்லிக்கு போய் தமிழை மறக்கல. நான் எதையும் மறக்கலக்கா.